Taste the Daily. இந்த திமுக ஆட்சி வெண்டிலேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவும் 2026இல் மக்கள் அந்த வெண்டிலேட்டரை அகற்றி விடுவார்கள் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 13வது நாளில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் கடைவீதி பகுதியில் எழுச்சுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு பேரை வைப்பார். அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்வரின் முகவரி திட்டம் ஒன்னு அறிவிச்சார், அது இங்கே காணாத போயிட்டது. இப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், இந்த தொகுதியில் ஸ்டாலின் இருக்காரா? இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு, உங்களுடன் ஸ்டாலின். இப்போ யாரோட ஸ்டாலின்? உங்களுடன் ஸ்டாலின். நீங்க ஸ்டாலினோட இருக்கிறீங்க. ஏங்க ஆட்சி போகுது, ஒருவருக்கு நோய்வாய் பெற்று ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா அவருக்கு சீரியஸ் ஆனா வெண்டிலேட்டர் வச்சிருவாங்க உயிர் காப்பாத்துறதுக்கு. அது மாதிரி இப்ப ஆட்சி போகிற நேரத்தில் இந்த ஆட்சிக்கு வெண்டிலேட்டர் வச்சிருக்கிறீங்க. 2026ல நீங்க ஓட்டு என்ற வெண்டிலேட்டரை புடுங்கினா ஆட்சி போச்சு. இந்த காலகட்டத்தில் 46 பிரச்சனை இருக்குதா மக்களுக்கு. ஏன் 4 வருஷம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? 46 பிரச்சனை இருப்பதாக இந்த விளம்பரத்தாரர்கள் அடிச்சு அரசு ஊழியர்கள் வீடு வீடா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, அந்த பிரச்சனை சொல்லுங்க, நாங்க 45 நாள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்த்து வைப்பென்று ஒரு நாடகத்தை இப்ப அரங்கேற்றாங்க. இது உண்மையா? அப்ப ஸ்டாலினே ஒத்துக்கிட்டார். 45 பிரச்சனை 46 பிரச்சனை நாட்டு மக்களிடத்தில் இருக்குன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிட்டார்ல. அப்புறம் ஏன் இது வரைக்கும் தீக்கல? அதுக்கு தான் உங்களை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. அப்ப மக்களை பத்தி கவலைப்படல, மக்களுடைய பிரச்சனை பத்தி கவலைப்படல. இப்பதான் கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழித்திருக்கிறார் முதலமைச்சர். உங்களுடன் முதலமைச்சர் வந்திருக்கிறார்.